1/4 கிலோ 50 ரூபா. அப்புறம் நம்ம 2 பேருக்கு கல்ல மிட்டாய் வாங்கி வணக்கம் மக்களே. தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி பேரட் சுதர்ஷன் சார் அவரை போய் மீட் பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 4 மணிலேருந்து ஒரு 6 வரைக்கும் 5000லேருந்து ஒரு 9000 கிளிக்கிட்ட என்னன்னா சாப்பிட்டு போகுது. இந்த வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12:30க்குள்ளே கால் பண்ணி, சார் இந்த மாதிரி என் பேர் இது, நாங்கள் 2 இல்லைனா 3 பேர் இந்த மாதிரி வர்றோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருவார். அதே வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இல்லைனா 4 நாளுக்கு முன்னாடியாச்சும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நாளைக்கு 40 பேர் தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஓன் வெஹிக்கிள் இருக்கவங்க ஓகே, லொக்கேஷன் போட்டு நீங்கள் போயிடலாம். இன்கேஸ் வண்டி இல்லாத பட்சத்தில் அவரோட வீட்டுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ டேரெக்ட் பஸ்ஸஸே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குது. நினச்ச மாதிரியே 3:45க்குலாம் நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். இப்போ அவரோட வீடு தேடும் பணியில் இறங்கும்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கள்ட்டெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆன்ட்டி தான் இதான் அவங்க வீடு எம்ஷான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோன்னு சொல்லி காமிச்சு விட்டாங்க. காட்டி கொடுத்த அந்த ஆன்ட்டிக்கு நன்றி. தரம் தெரியாத தப்புளி கடையில இருக்குமா திப்புளி, வாய மட்டும் யாரும் கிளறிடாதீங்க. கெரியரை பற்றி ஏதோ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. நான் எப்பயும் போல் கவனத்தை இழந்து சுற்றுப்புறத்தை மறந்து மண்டலத்தை விட்டு வெளியில் போயிட்டேன். இன்கேஸ் நீங்கள் நிலக்கல்ல பருப்பு வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி பொட்டி கடையில் ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேரட் ஃபீடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே உங்கள் சொட்டை தெரியுது ரிசி காத்துக்கு. கரெக்டாக 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த நோட்டோட எங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு செஷன் உங்களுக்கு நான் மேஜிக் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் நம்ம கவனம் ஃபுல்லாக கடைசி வரைக்குமே அவர் பண்ண அந்த 3 மேஜிக் ட்ரிக்ஸையுமே எங்களால் சால்வ் பண்ணவே முடியல. அந்த ஒரு 15 நிமிஷத்தில், அதாவது அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பண்ணிட்டு வந்தோம். அந்த 15 நிமிஷத்தில் அங்கே உட்காந்துருந்த 40 பேரோட முகத்துலையுமே சிரிப்பை வர வச்சுட்டாரு. மேஜிக் ட்ரிக்ஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் சிலுக்கு நின்று மேலே ஃபஸ்ட் ரோவில் இடம் முடிச்சு உட்காந்து செட்டில் ஆகிட்டோம். ஒரு சின்ன மாடி தாங்க, ஆனால் நிறைய பூச்செடி, பறவை கூடு, எச்சத்துலேருந்து கிடைக்கிற அந்த விதை மூலமாக முளைக்கிற மரக்கன்று இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாரு. இவங்க சாப்பாடு வச்சு முடிக்கிற வரைக்கும் அது அந்த மரத்துலேயே வெயிட் பண்ணி உட்காந்துருக்கு. அது அப்புறம் புறா இந்த சைடு பில்டிங்கில் சிட்டுக்குருவி இதெல்லாமே அழகாக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கு. இவங்க முடிச்சுட்டு இந்த சைடு வந்தோடனே அப்படியே கச்ச 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 கச்சக்கான்னு சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பேர்ட்ஸ்லாம் 2 வேளை உணவு கொடுக்கணும். காத்தால அவங்க கொடுத்துட்றாங்க. அவங்க என்ஜிஓஸ், நான் என்ஜிஓலாம் இல்லை, அதான் ஒரு என்னோட தேவைகள் கம்மி பண்ணி தான் எங்களுக்கு ஃபுட் கிளியர் பண்றேன். என்னோட 80% யூஸ் டு பிஸ்னஸ். ஐ எம் டூயிங் ஃபார் 16 இயர்ஸ். நீங்க இதை பண்ணாதீங்க, பேங்க் பேலன்ஸ் காலியே. நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற எக்ஸைட்மெண்ட்ல எந்திரிச்சிங்கன்னா எந்த கிளிகளும் பறந்துடுவாங்க. அதனால அப்படியே உட்காந்து நீங்க உட்காந்தபடி அப்படியே வீடியோஸ் எடுத்துங்க, போட்டோஸ் எடுத்துங்க. சமீப காலமா ஜோசிக்காரங்களாம் இங்க சொன்னேங்க, இங்க வந்தா கல்யாணம் நடக்குது, குழந்தை பொறுக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. லவ்வர்ஸ் டேக்கெல்லாம் 600 பேர் வராங்க. இடம் பத்த மாட்டேங்குது. பீச்சில் வளர்க்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே மீனாட்சி, காட் ஆஃப் மீனாட்சி கிட்ட பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் கிட்ட இருக்கும். வாட் எவர் யூ ஆர் ஆஸ்கிங் டு சே டு காட் மீனாட்சி கிட்ட. அதனால லவ்வர்ஸு குழந்தை பொறுக்கிறது எதுனா வேணும்னா இங்கே மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க. ஆனால் மீனாட்சி கொடுக்குறாங்க,
பட் நம்ம ஆளுங்க மாசம் மாசம் ஆளை மாற்றி மாற்றிக்கணும் தான். மீனாட்சிக்கு இது ஃபார்ம் ஆஃப் தர்மா. ஸ்பீச்லெஸ்க்கு கொடுக்கும்போது டைரக்ட்லி கோஸ் டு ஏவன். இயற்கை இறைவன், இயற்கை அவன், இறை அவன், கடவுள். God is within your soul. ரைட்டா? அதனால இவங்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்? இதுமையெல்லாம் போடக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் போயிடும். மரங்களை நடுங்க. ரைட்டா? மரங்கள் நட்டா மழை வரும். என்னவா? மழை வரும். மரம் வச்சா இவங்க வீடு கிடைக்குமா? நம்மளுக்கு பழங்களும் அவங்களுக்கு சாப்பாடு அங்கேயே கிடைக்கும். இங்கே வர தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாகும், செலவு கம்மியாகும். ரைட்டா? அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். வி வாண்ட் டு லிவ் வித் நேச்சர் இஸ் த பெஸ்ட் பாலிசி. நம்மளா இயற்கையோட குழந்தைங்க. நம்ம ஒன்று எலன் மாஸ்க் பசங்க. பாருங்க மேலே என் குழந்தைங்க பாருங்க. கவுண்ட் பண்ணீங்களா? மேலே பாருங்க. எல்லாமே பேரட். போகும்போது கவுண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போகணும். இப்போ வந்து சாப்பிடுவாங்க. நீ கவுண்ட் பண்ணுறியாமா பேபி? ஏன் ஸ்கூல்ல கவுண்ட் பண்றல்ல, பண்ணிட்டு சொல்லிட்டு போகணும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அம்மா இந்த பூலாம் எடுத்து ப்ரொபோஸ் பண்ணிடாதீங்க போகும்போது. இதெல்லாம் ஒவ்வொன்றா காணாம போகுது. எங்க காதல் வாழ்க்கைன்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறீங்க. ஓய் ஹாப்பி பர்த்டே. இதை பார்த்துங்க, உட்காந்து பாருங்க. இது மெயின் சீசனே வந்ததுன்னா டிசம்பர் அண்டு ஜனவரி தான். அதுலேயும் மெயினாக வந்ததுன்னா ஜனவரி தான். ஜனவரியில் மட்டுமே வந்ததுன்னா 15,000 கிளி வந்தனா வரும்னு சொல்கிறாரு. 15,000 கிளியுமே வந்தனா 6 பந்தியாக வந்தனா சாப்பிட்டு போகும்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறது? 2 சண்டை கடிக்கிறது. மரங்களே இல்லை அங்கே. மேக்ஸிமம் எல்லாம் வராங்களே. பாபா மருகையாக தான் கஷ்டம். ஒரு குழந்தை நல்லா இருந்தால் இன்னொரு குழந்தை ஒரு மாதிரியாக இருக்கும். இதோட சேர்த்து கழுகு, சிட்டுக்குருவி, இந்த மாதிரி நிறைய உயிரினத்துக்குமே வந்தோன்னா டெய்லி சாப்பாடு வச்சுட்டே தான் இருக்காரு. நிறைய செலிபிரிட்டிஸோட பூனையெல்லாம் கூட இவர் வீட்டில் தான் வந்தோன்னா வளருதாம்மா. சுதர்ஷன் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி கீழே வந்தாங்க. எங்கே போய் செலவு பண்ண கூட இந்த சந்தோஷம் வராதுக்கு இது வந்து செலவே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அந்த அங்கிள் நல்ல அங்கிள், அந்த ஆண்டி நல்ல ஆண்டி, செம்மையாக இருந்துச்சு. மஜா படம் செம்மையா இருந்துச்சு.